சோறே ஆக்கலையாம்மா? ஏம்மா அப்படி பண்ற? அருவி சித்தி பக்கம் அந்த பக்கம் சமைக்கிற பக்கம் ஒரே வாடையா இருந்துச்சு. கறி குழம்பாமா இருக்கும். ஆனா அப்படியே கறி குழம்பு வாடை மாதிரியே வந்துச்சுமா எனக்கு. கறி குழம்பு தான் வச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இல்லடி, முட்டை ஓட அங்கிட்டு உடச்சு கிடந்துச்சு. முட்டை குழம்போ என்னமோ தெரியல. ஆனால் பின்னாடி பக்கம் கொல்லை பக்கம் முட்டை உடச்சி அந்த பக்கமாக கிடந்துச்சு. முட்டை குழம்பாதான் இருக்கும் போல். அந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டால் தான் மசாலா போட்டால், சிக்கன் மசாலா போட்டால் நல்லா தான் முட்டை குழம்பு வருமே. அது கறி குழம்பு மாதிரி தானே வாடை அடிக்கும். அதுவாக இருக்கும். சரி அதை விடு. நம்ம வீட்டில் சோறு ஆக்கலையா? பசிக்குது தெரியுமா? மணி எத்தனை தெரியுமா? இப்படி ஒன்று அழுதுட்டு உட்காந்துட்டே இருக்கா. அவங்களாம் நல்லா சமைச்சு தானே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ மட்டும் ஏமா அப்படி பண்ற? என்ன பண்ண சொல்ற? என்ன சொல்லு, என்ன பண்ண சொல்ற? சோறு வெந்துக்கிட்டு இருக்கு சத்தோடத்துல. ரசம் வச்சிருக்கிறேன், துவையல் அரைச்சிருக்கேன், பருப்பு துவையல். சாப்பிட்டுக்குவோமா? என்ன பருப்பு துவையல்? ஐயோ, பருப்பு துவையல் எப்படிம்மா மனுஷன் சாப்பிட்றது? ரசம் வேற. பழைய குழம்பு எதுவும் இல்லையா? மட்டன் குழம்பு இல்லை, கொஞ்சமாக இருந்துச்சு, தூக்கி ஊற்றிட்டேன்டி. அது என்னத்துக்குன்னு கோவத்தில் தான் பிடிச்சி ஊற்றி விட்டேன். யாரும் சாப்பிடல, என்னத்துக்கு வச்சுக்கிட்டு அப்படின்னு கோவத்தில் ஊற்றி விட்டுட்டேன். உங்கள் அப்பாளுக்கு தெரிஞ்சா திட்டுறாரோ என்னமோ. அம்மா உனே கொஞ்சம் இருப்பாரு. உன்னை யார் குழம்பு ஊற்ற சொன்னது? அப்போதான் கேட்க போகுது பாரு. மட்டன் குழம்பே நம்ம வீட்டில் என்னைக்காவது தான் வைப்போம். சிக்கன் தான் அதிகம் எடுப்போம். அதுவும் முன்னாடிலாம் சித்தப்பா மட்டன் வாங்கிட்டு வரும். இனிமேல் யார் வாங்க போகிறோம்? அதே எதுக்குமா தேவையில்லாமல் ஊற்றின கீழே? ஏமா அப்படி பண்ணுற நீ? அது இருக்கும், ஆசையாக சாப்பிடுவோன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். மாவு இருக்காம்மா, தோசை ஊற்றி சாப்பிடுவோன்னு நினச்சேம்மா. ஏம்மா அப்படி பண்ணுறியோ தெரில. இங்கே பாரு, தோசை மாவுலாம் இனிமேல் எங்கிட்ட ஆட்டுறது? ஆட்டி புளிச்சு தான் போகும். அப்படியே ஆட்டினாலும் நாள் ஆட்டி மறுநாள் வரைக்கும் தான் சுட முடியும். காலையிலேக்கு ராத்திரிக்கும் திருப்பி சும்மாலாம் தோசை மாவெல்லாம் அம்மாவெல்லாம் ஆட்ட முடியாது. என்ன சரி, என்னதான் இருந்தாலும் ஃப்ரிட்ஜு, இனிமேல் அருவி விட்டு ஃப்ரிட்ஜு. நம்மக்கிட்டே ஃப்ரிட்ஜ் இருக்குது, நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு இல்லை. அருவி ஃப்ரிட்ஜை தானே வச்சு ஓட்டணும். இருந்த ஃப்ரிட்ஜு தான் முல்லை பெரியமா எடுத்துகிட்டு போயிடுச்சு. நம்மக்கிட்ட ஏது ஃப்ரிட்ஜு? அங்கே அருவி சித்தி வீட்டில் இனிமேல் வைக்கக்கூடாது எதுவும், சரியா? மாவு நாளைக்கு தான் அம்மா ஆட்டுறேன்னா, மாவுலாம் இப்போ இல்லை, இருக்கதை சாப்பிடுமா. ரசம் வச்சுருக்கேன், துவையல் அரைச்சிருக்கேன், அதை வச்சு சாப்பிடுமா. சும்மா அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்காதடி. ஆமாம், என்னம்மா நீ ரசத்தையும் துவையலையும் வச்சுருக்க? ஐசக்கா அம்மா பசிக்குதுன்னு வந்து கேட்டா, சத்தோட இருமான்னு. சரிம்மா சமையல் ஆனோன்னு கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போட்டு போல போய் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. நீயும் தான் இருக்கிறியே, ஏன் தான் என் உசுரை வாங்குறேன்னு தெரியல. அவ இருக்க நிலமையில ஏப்பவே அம்மாவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அம்மா தான் இப்படி அழுதுகிட்டு இருக்கனே, கொஞ்சமாவது அம்மா மேலே உனக்கு அக்கறை இருக்கா? சரி, அவசரத்துக்கு ஏதோ சமைச்சு வச்சிருக்கேன், சரி இருக்கதா சாப்பிட்டுக்கோன்னு நினைக்கிறியா? அதை விட்டுட்டு நீ பண்ணுற வேலை இருக்கே. ஷோ, சரி ஒன்றா ஐசக்கா அப்படி பண்ணுறா, ஐசக்கா இப்படி பண்ணுறான்னு ஐசக்காவே சொல்லிட்டு இருப்பா. என்னை மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். போ, ஒன்றும் பண்ண வேணாம். நானும் ஐசக்கா கூட போயிட்டு ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்கேன். கூப்பிடு மா. வடகம் அப்பெல்லாம் இருந்தால் பொறிச்சு வைக்கிறியா? எப்படிம்மா அந்த துவையலை வச்சு சாப்பிட? துவையல்னே எனக்கு துவையல்னாவே உனக்கு உள்ளே இறங்காதோ? ஏண்டி, இந்த புள்ள பசிக்குதுன்னு பினாவது என்ன தாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா நல்லதா? வீட்டில் ஆகிற வேலையை பார்ப்பியா? சும்மா ஏதாவது நினச்சி அழுது என்னத்துக்கு ஆக போகுது? உப்பு காலிக்க போதா இல்லை புளிக்காக போதா? சொல்லு, ஒன்றும் பிரயோசனம் இல்லை. நீ நாட்டுக்கு வேலையை பிள்ளை குட்டிக்கு ஆக்கி போட்டுக்கிட்டு கிடையே. கண்டதை நினச்சி அழுதுகிட்டு உட்காந்துருக்க. தாரே புள்ள பாவம். இந்த கறி குழம்பு என்னத்துக்கடி ஊற்றுனேன் கேட்டுக்கிட்டு தான் நானும் வெளியில் உட்காந்துருக்கிறேன். நல்ல அம்புட்டு ருசியாக இருந்துச்சு இந்த கறி குழம்பு. வச்சுருந்தா சுண்டை வச்சு இன்னும் 4 நாளைக்கு வச்சுருந்துருக்கான் போல. அதையும் எடுத்து ஊற்றி விட்டா. ஏண்டி ஊற்றுனேன்? அதை போய் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டி, அத்தை ஊற்ற வாத்தேன்னு. நான் வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஊற்றி விட்டு இப்போ என்னம்மா நானே அந்த குழம்பு தொட்டுக்கிட்டு சோறுதிங்களான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை பிடிச்சி ஊற்றி விட்டேன். இவ கேட்குற மாதிரி ரசமும் நமக்கு தொண்டையில் இறங்காது போல். சரி விடு பவி, உங்கள் அம்மா அவசரத்துக்கு என்னத்தை சமைப்பா? பாவம் இல்லையா அவளும்? அழுது ஆள் என்னமோ போல இருக்கா. விடு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிட்டா என்ன, ஒன்றும் குறைச்சல் இல்லை. அத்தே கோவம் தான் அத்தே. உங்கள் சின்ன மகனும் மருமகளும் சாப்பிடல இல்லையா? அந்த கோவம் தான். யாருமே திங்க மாட்டேன். இந்த குழம்பு எதுக்கு நம்ம இந்த வீட்டில் வைக்கணும்ட்டு அள்ளி ஊற்றிட்டத்தே. உங்கள் மாமங்கார் வேற குழம்பு இருக்கான்னு கேட்க போகிறாரு. நான் அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்னே தெரியாமல் இப்போ முழிச்சிட்டு உக்காந்துருக்கேன் அத்தை. ஷோ, தேவையில்லாமல் பண்ணிட்டு இப்போ யோசிக்கிற மாதிரி இருக்குது. துமுறு
ஊருடி உனக்கெல்லாம். உனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஓ, லவக்குன்னு சோறு வந்துருச்சான்னு பார்த்து வடிச்சு விடு. பசிக்குதுதான், எனக்கு மணி ஆயிடுச்சுடி. போடி. ம், போ. இந்த தான் போகிறேன் போகிறேன். அதுவும் வேக வேண்டாமா? இப்போ தான் போட்டு வந்தேன். பழைய அரிசியா என்னன்னு தெரியல. அது என்னடான்னா நின்று வேகுது. லவக்குன்னு ஒரு கொதியில் வேக மாட்டேங்குது. நல்ல கொலையட்டும்னு விட்டாலும் வேகாது போல. அந்த மாதிரி வேவுது. என்ன ஒன்று சொல்கிறிய அவி? ஆமாத்தா, அந்த அரிசி லவக்குன்னு வெந்து தொலையாதுத்தா. உங்கள் அம்மா ஆக்கி போட்டு கூப்பிடுவா. எதை எழுதணும், நீ போய் அக்காலோட எழுது. ஓடு ஓடு. அக்கா எப்படி சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அழகோல இருக்கிறா. அந்த மாதிரி இருந்தா என்னத்தா? ஓப்பத்தா, நீ அப்போ பார்த்தாலே வேலையாக இருக்க. எங்கேடி போயிட்டேன் புருஷன்? தெரியல அத்தா, எங்கே போனாருன்னு தெரியல. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டதை நினச்சி என்ன ஆக போய் ஒரு பிரோசனமும் இல்லை. அவ பொழப்ப பார்த்துட்டு பேசாமல் அக்கடான அவ வாட்டுக்கு இருக்க வேண்டியதே போல். ஏத்தே, அதை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்புறம் என்னத்த சொல்கிறேன்? போ, பிச்சுவா தாக்கி விட்டு இருக்கிற வேலை வெட்டியை பாரு. சும்மா அவங்க போகிறாங்க இவ போகிறாங்கன்னு நினைக்காம உன் பொழப்ப பாருடி, உன் பிள்ளையில பாருடி முதல்ல. என்னண்ணே என்ன பார்த்ததும் அங்கிட்டு திரும்பிட்டு நிக்கிறீங்க? அண்ணே மயில் வந்திருக்கனே. அண்ணே இங்க பாருங்க. அண்ணே உங்களை தான் மயில் வந்திருக்கேனே. சொல்லு, என்னடா? ஏன் வந்திருக்க இப்ப? ஏண்ணே இங்கிட்டு திரும்ப கூடாதா? என் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு இருந்து வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களா என்ன? ஏனே திரும்பினா என்ன? அண்ணே என்ன மயிலு, உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற? அண்ணே என்னன்னே முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஏன் மயில் வீட்டு பக்கம் வரமாட்டேங்கிறேன்னு கேட்ப. இப்ப என்னடான்னா ஏன் வீட்டுக்கு வந்தேன்னு கேக்குற. ஏனே உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? உன்னை நான் வரக்கூடாதுன்னு சொல்லல. இப்ப எதுக்கு வந்திருக்கன்னு கேட்டேன். எதுக்குன்னா உன்னை பார்க்க வரமாட்டேனா? ரொம்ப அக்கறை தான் அண்ணனை பார்க்க வந்திருக்க. என்ன இன்னைக்கு அதிசயமா அக்கறை வந்து அண்ணனை பார்க்க வந்திருக்க? என்ன செய்தி? ஏன் நீ எங்க அண்ணனை பார்க்க கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா என்ன? ஏன் நான் பார்க்க எங்க அண்ணனை வரக்கூடாதா? ஏன் பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? எங்க அண்ணன் வீடு, நான் எங்க அண்ணனை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா ஆமா ஆமா. என்னத்துக்கு பார்த்து பேச வந்த? போறப்ப வாரப்ப செய்யறப்பெல்லாம் பார்க்கல, பேசல, ஒன்றும் கேட்கல, கலந்துக்கல. இப்போ அப்படி என்ன அக்கறை அண்ணனை பார்த்து பேசுறதுக்கு? இங்க பாருங்க அண்ணே, உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க தானே வந்திருக்கேன். நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, என்ன இது பண்ணியிருந்தாலும் சரி, என்னை மன்னிச்சிருனே. உன் காலில் கூட நான் விழறேனே. மயிலே, நீ என்ன மன்னிப்பு கேட்கணும்? விர்றா, உன் மேலெல்லாம் எனக்கு கோபம் இல்லை. கோவம் இங்க பாருங்க. மயில சொல்லாம அந்த மல்லிகா செய்யல, அந்த மல்லிகா சொல்லாம மயில செய்யல. ரெண்டு கூட்டு களவாணிக. நீங்க தான் தொம்பி தொம்பி பொண்டாட்டி, தொம்பி தொம்பி பொண்டாட்டின்னு பாசத்தை காட்டிட்டு திரியிறிய. ஆனா இதுங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. எல்லாமே வெறும் வேஷம் வேஷம் வேஷம். எல்லாம் வெறும் வேஷங்க. நீங்க தான் பாவமா இருக்கீங்க. ஆனா இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல. நினைச்சு பார்த்திருந்தா அன்னைக்கு உங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஆளுக்கு முன்னாடி போய் அங்கே நிக்கீங்களா? இங்க பாரு, நாமளும் தான் யாருக்கும் சொல்லாம போலான்னு சொல்லி போனோம். அது மாதிரி அவங்க வந்திருப்பாகல்ல, நாம சொன்னம்மா யாருக்கிட்டையாவது போறது வர்றத சொல்லல. அந்த மாதிரி தானே அவங்களும் கிருஷ்ணாவும் அருமையும் சேம். அதே மாதிரி யாருக்கிட்டையும் சொல்லாம நம்ம போலான்னு சொல்லி அதுகளும் வந்துருந்துச்சுங்க. அந்த மாதிரி அது மாதிரி போயிருப்பாக. விடு, இதுல என்ன இருக்கு? போயிட்டு போட்டோம். போறத வரத பத்தி நான் பெருசா பேசல. 3 பவுன் செஞ்சிருக்காங்களே, எப்படின்னு தான் நான் கேக்குறேன். மயிலு, எனக்கும் கோபம் வருதுதா. உன் சப்போர்ட் தான், உனக்கு தான் நான் சப்போர்ட் பண்றேன் என் தம்பிங்கிறதுல. அந்த 3 பவுன் மட்டும் எப்படி மயிலு செஞ்சியா? என்கிட்ட என்ன சொன்ன நீ? அதானே, இவர்கிட்ட என்ன சொன்னீங்கலாம்? என்கிட்ட இவர்கிட்ட எல்லாம் எங்களால முடியாது அண்ணி, எங்களால முடியாது அண்ணி, துணிமணி மட்டும்தான் எடுக்க முடியும் சரின்னு தானே சொன்னாரு. பாவம் நம்ம தம்பி, செய்ய முடியாத அவனால. அவன் பார்க்குற வேலைக்கு அவன் சம்பாரிச்சு பிள்ளை குட்டிகளை காப்பாத்துறதே பெருசு. எங்கிட்டு செய்ய முடியும்னு அவர் சொன்னார்ல நம்ம தம்பி பாவம்னு. ஆனால் நீங்கள் என்ன எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிய? இப்போதான் நினைக்கிறோம் பாவம் பாவம் உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை நினச்சதுக்கு. ஆனால் எல்லாம் வச்சுட்டே நடிக்கிறீங்க. எப்படி தான் உங்களாலலாம் இப்படியெல்லாம் நடிக்க முடியுதோ தெரியல. அண்ணே, நான் சொல்றதை கேளுண்ணே. யாருமே வரலன்னு இருந்தீங்களா? சரி நம்ம மட்டும் போவோம் மல்லிகா அப்படின்னு சொன்னேன். எப்படி தாங்க வெறுங்கையை வீசிட்டு நம்ம மட்டும் போலாங்கிறீங்களே? அங்கே வெறுங்கையை வீசிட்டு எப்படி தாங்க போகிறது? உங்கள் அம்மா கொண்டுட்டு தான் போயிருக்கு. உங்கள் அம்மா கொண்டுட்டே போனாலும்
நாம எப்படிங்க வெறுங்கை வீசிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்டா. அப்ப நான் தான் சொன்னேன், மல்லிகா சத்தியமா சொல்லல. எங்க ஓனர்கிட்ட போய் அட்வான்ஸா காசு வாங்கினேன் தெரியுங்களா. ஒரு நகைக்கடையில சீட்டு கட்டிக்கிட்டு வந்தேன். மாசம் மாசம் ஒரு ஒரு 3000 கட்டிட்டு அது 2 வருஷமா கட்டிட்டு வர்றோம். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா அடிக்கடி மல்லிகா சொல்லுவா, நமக்குன்னு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, என்னங்க பண்றது என்னங்க பண்றதுன்னு. அந்த விஷயம் மல்லிகாவுக்கே தெரியாது தெரியுங்களா. அந்த மாதிரி நானா பண்ணிட்டு வந்தேன் இந்த குடிக்க நிறுத்தினதுல இருந்து. அப்புறம் அந்த காசு தானே, அந்த கட்டின காசு பாதி, எங்க ஓனர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கின பாதி. இது தானே, இதை வச்சு தானே நான் வாங்கிட்டு வந்தேன். ஓனர்கிட்ட இனிமே மாசம் மாசம் என் வேலையில கழிக்கணும்னே. சத்தியமா இதுதானே உண்மை. இதுல எந்தவித பொய்யுமே கிடையாது. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அண்ணி நம்ப மாட்டாங்க எனக்கு தெரியும். யாரு நம்பினாலும் என்ன நம்பாட்டி என்ன, நான் சொல்றது தானே உண்மை. மயிலு, இந்த புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு எப்படிதான் மயில் இப்படிலாம் நடிக்க தெரியுது? நீயா இருந்தாலும் சரி, உன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, மூஞ்சி அப்படியே பாவம் போல வச்சுக்கிட்டு நடியோ நடி நடியோ நடி நடிக்கிறீங்களே. உங்களால தான் எப்படி இப்படி நடிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல மயிலு. இப்படி நடிக்கிறீங்க பச்சை பச்சையா. அண்ணி, நீங்க எனக்கு தெரியும் அண்ணி. நான் நடிக்கிறேன்னு தான் சொல்லுவீங்க. நான் அந்த கடவுளுக்கு தெரியும். அந்த கடவுளுக்கு கண்டிப்பா தெரியும். நான் நடிக்கிறேனா, பொய் சொல்றேனா, உண்மையை சொல்றேனா அந்த கடவுளுக்கு தெரியும் அண்ணி. உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு நான் சொன்னேன். உங்க மேலே யாருக்கிட்டையும் நான் சொல்லாம பண்ணக்கூடாதுன்னு இல்லை. நான் போய் பண்ணிட்டு வந்து பெருமையை அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லணும்னு மட்டும்தான் நாங்க நினைச்சோம். ஆனா நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்கிட்டீங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, தப்பா பேசுறீங்க. ஏன் இப்ப நீங்களா இருந்தாலும் சரி, கிருஷ்ணாவும் தனி கொடுத்தனம் போயிட்டேன். எங்களை எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டீங்க. ஆனா மொத்தத்துல நாங்க இப்ப தனியா இருக்கிறோம், அவ்வளவுதான். இந்த விஷயத்த உன் அண்ணே நீ புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு தெரியும்னே. அதனாலதான் நான் சொல்ல வந்தேன். அதானே, அவர் ஐசு ஈஸியாக வச்சிருவீரே. அந்தாலும் ஒரு இருக்கேன் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தம்பி தம்பி தொம்பி தொம்பி நம்புறாரு எல்லாத்தையும், அவ்வளோதான். ஆனால் அவருக்கு எல்லாம் ராமன் தான் போடுறீங்க. முல்லா வாய முடு. மயில எதுவும் பேசாத. அவனுக்கு என்ன தெரியும் லூசு பைய. அவனை பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்க, காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்க. மல்லிகா வேணா வெசண்டே சொல்லலாம். இங்கே இருனே, என் பொண்டாட்டி அப்படிப்பட்ட ஆள் இல்லைனே. உனக்கே தெரியும்ல, அடிக்கடி சொல்லுவீல்ல, மல்லிகா மாதிரி ஒரு புள்ள கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டான்னு சொல்லுவீல்ல. அப்படிப்பட்ட ஆள்னே. அவளை இந்த மாதிரிலாம் தப்பா பேசாதனே. டேய், என்ன இருந்தாலும் உன்னைய பத்தி சொல்லு. உன் பொண்டாட்டியை நான் நம்பவே மாட்டேன்டா. உன் பொண்டாட்டி எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டா. அப்படி கிடையாதுனே. சத்தியமா அப்படி கிடையாதுனே என் பொண்டாட்டி.